மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெவி அண்ட் ப்ரொலாங்டு ப்ளீடிங்னு சொல்லுவோம். அதாவது மென்ஸ்ட்ரேஷன் அந்த மாதவிடாய் சுழற்சி தேதிப்படி கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு. பட் அதில் ஒரு சில மாற்றங்கள் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமா இருக்கிறத விட ஒரு அப்நார்மலா நிறைய ப்ளீடிங் ஆகுது. ஒரு சில டைம் கிளாட்ஸ் ரத்த கட்டிகளாவே வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டெயின் ஆகுது அப்படின்னு இருந்தாலோ, அல்லது வழக்கமா வந்து 3 days இல்லை 4 days தான் வந்து மென்ஸ்ட்ரல் ப்ளீட் இருக்கும். ஆனா திடீர்னு பார்த்தா லாஸ்ட் 2-3 சைக்கிள்ஸா ஒரு 6 days 7 days வரைக்கும் ப்ரொலாங் ஆகுது அப்படின்றது இருந்தாலும் அதுவும் ஒரு அப்நார்மல் ஒரு சிம்டம் தான். அந்த மாதிரி இருந்தாலும் கட்டாயம் நீங்க வந்து மருத்துவர் வந்து பார்த்துடணும். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா வெஜினல் டிஸ்சார்ஜ். ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் ஆகிறவங்களும் சரி, இல்லை போஸ்ட்மெனாபாசல் பீரியட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி, வெஜினா வழியா டிஸ்சார்ஜ் வரலாம். அதாவது வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்கலாம், வெறும் ஒரு தண்ணி மாதிரி வரலாம். அப்படின்னா ஒரு சில டைம் ஈவன் ஃபவுல் ஸ்மெல்லிங் ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு அப்நார்மல் ஸ்மெல்லோட ஒரு வெள்ளைப்படுதல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ரேரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீல் மாதிரி பஸ் மாதிரி கூட ட்ரெயின் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி அப்நார்மலா வெஜினல் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் உடனே நீங்க மருத்துவரை அணுகணும். அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் அப்டாமினல் பெயின். ஒரு மாதிரி கீழ் வயிற்றுல அப்நார்மலா ஒரு டல் ஏக்கிங் பெயின், ஒரு வேக ஒரு பெயின் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் அது கருப்பை ஏற்படும் புற்றுநோய் அல்லது ஒரு சாதாரண கருப்பை தொந்தரவுடைய குணம் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம மருத்துவ அணைக்கு பரிசோதனை செய்து கொள்ளாம டிலே பண்ணக்கூடாது. 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின். ஸோ இந்த கருப்பையில வர புற்றுநோயினால பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கீழ் முதுகுல நடுமுதுகுல இருக்கலாம், இல்லை முதுகுல 2 பக்கம் இருக்கலாம், பின்புறமா ஒரு மைல்டு பெயின் லேசா ஒரு வலி இருந்துட்டே இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கண்டிப்பா உடனே நம்ம மருத்துவரை பார்க்கணும். 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்பரோனியான்னு சொல்லுவாங்க. டிஸ்பரோனியானா உடலுறவு செய்யும் பொழுது ஒரு அப்நார்மலா ஒரு வலி ஏற்பட்டாலும் அது ஒரு சிலருக்கு புற்றுநோய், அதாவது கருப்பை புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். அடுத்தது 8வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ஆர் டீஃபிகேஷன். அப்போ ஒரு அப்நார்மலா ஒரு சென்சேஷன் ஆர் பெயின் இருக்கலாம். அது யூரின் போகும்போதும் சரி, இல்லை மோஷன் போகும்போதும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லேசா ஒரு வலியோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்கலாம்.